ஹே கைஸ், மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷார்ட் ரைடு என் பையனோட ரொம்ப நாளாக நம்மளே ஓட்டிகிட்டு இருக்கோமா. அப்பா ரொம்ப நாளாச்சு, நானும் ரைடு வரேன்னாரு. சரி, நானும் என் பையனை மட்டும் இன்றைக்கி கோயிங் டு ஹாவ் சம் ஹெல்த்தி ட்ரிங்க்கு. சன்ரைஸ் நிறைய பார்த்தாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு சன்ரைஸ் ரைடுன்றதை தாண்டி ஹெல்த்தி ட்ரிங்க் ரைடுன்னு சொல்லிவிட்டு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் அங்கே வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் சாப்பிட போகிறோம். ட்ரிங்க் சாப்பிட்டு டிஹெச்சில் கேமராவோட மவுண்டிங் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு சூட்டு செஞ்சது. கொஞ்சம் வளர்ந்துட்டான், கொஞ்சம் டைட் ஃபிட்டாக இருக்குது. இது ஓகே இல்லைனா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இது என் பொண்ணு கொடுத்துட வேண்டியதான். ஸோ ஷூ எல்லாம் வேர் பண்ணிட்டான். லெவல் 2 ஜாக்கெட்ஸ் தான். இன்னும் இந்த ஆர்மர் வந்து லெக்குக்கு இன்னும் பண்ணலை. பட் ஓகே, நம்ம பார்த்து போகிறதுக்கு ஓகே. லாங் நம்ம கன்னியாகுமரி போகிறப்ப அவனுக்கு ஃபுல் ஷூட்டு பண்ணிடலாம். அவனுக்கு என்னோட எங்கள் 2 பேர் ஹெல்மெட்டையும் பக்கத்தில் வச்சு ஒரு அழகு பார்ப்பார். ஸோ இன்றைக்கி வந்து வி கோயிங் டு ஹேவ் அ ஷார்ட் ரைட். ஸோ கொஞ்சம் வந்து ஒய் த ட்ராவல் இஸ் இம்பார்ட்டன்ட், வாட் மேக்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்ற விஷயத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த ஒரு சின்ன ட்ராவலில் நான் உனக்கு சொல்ல போகிறேன். ஸோ டேடா, இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அஸ் அ ரைடராகவும் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. டைட் ஆயிடுச்சு பாரு, க்ளவுஸ் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. ஓகே. இது வந்து இது அப்படி உள்ள கொஞ்சம் நீ போட தான் ஃப்ரீ ஆகும். நீ வந்து க்ளவுஸே போடாமல் இருந்தால் எப்படி இதாகும்? யூ ஹவ் டு வியர் ஆல்வேஸ். வண்டி ஓட்டலையோ டெய்லி அதோட ஃபிட் அண்ட் வியரை வந்து போட்டு ட்ரை பண்ணணும்டா. சரியா? உங்கள் அப்பா ரைடிங்கே போகலனாலும் சூட்டை போட்டு சும்மாவாவது வாக்கிங் போவோம். ரைடர் ரெடி ஆகிட்டாரு. போகிறது டீ கடை பகுமானத்துக்கு பில்டப்பு மட்டும் பெரிய என்னமோ ரேஸில் F1 ரேஸ் ஓட்டுற மாதிரி தான். போய் டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. ஒரு ரைடு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணுன்றத என் பையனுக்கு தெளிவாக சொல்லணும்னு முடிவு பண்ணேன். அதனால் கேட்டில் நிற்க வச்சு வண்டி வந்த உடனே அவன்கிட்ட ஏறுறான்னு சொன்னேன். ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ரோடு நீட்டாக இருந்தால் பைக் எப்படி ஸ்மூத்தாக போகுமோ அதே மாதிரி கீழே வண்டிக்கடியில் செயினை பாருன்னு சொன்னேன். செயின் ஸ்மூத்தாக இருந்தால் மட்டும்தான் வண்டி தெளிவாக ஓடுன்னு தெளிவாக சொல்லிட்டேன். எந்த அளவுக்கு வண்டியை திணற விடாமல் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரைடு ஸ்மூத்தாக போகும். நீ ஏறுறது ஓசி பைக்காக இருந்தாலும் எப்பயுமே இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாகனத்தில் பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நம்ம வண்டியோடைய பிள்ளையாக இருந்தாலும் ஒரே ரூல்ஸ் தான். திரும்ப அவனுக்கு ஞாபகப்படுத்துறது, ரோடுன்னு வந்துட்டால் 3 விஷயம். ஒன்று பங்க்சுவாலிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஹியூமானிட்டி. இதை என்றைக்கும் தெளிவாக சொல்லிட்டு தான் நான் வண்டியை எடுப்பேன். வழக்கமாக சன்ரைஸுக்கு போவோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு ஒரு 40-50 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணலான்னு இருக்கோம். ஆக்சுவலாக ட்ராவலை பற்றி ஒரு விழிப்புணர்வை என் பையனுக்கே நான் சொல்லணும்னு நினச்சேன். டே தம்பி, நம்ம சின்ன ரோட்லேருந்து பெரிய ரோட்டுக்கு போகிறப்ப நாம் தான் கவனமாக இருக்கணும். நாம் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அந்த தப்போட விளைவு பயங்கரமாக இருக்கும். அதை முதல்ல தெளிவுபடுத்தினேன். உங்களுக்கு என்னப்பா ரைடு தானே, ஜாலியாக போய் சுற்றிட்டு வருவீங்கன்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும். எந்த ரோடாக இருந்தாலும் அது பயங்கரமான ரோடுன்றத மனநிலையில் வச்சுக்கணும். இந்த ரோட்டு எனக்கு ரொம்ப பழக்கம், நான் எப்படி வேணாலும் ஓட்டிக்குவேன்ற எண்ணத்தை மறந்துடணும். எல்லா ரோடும் புது ரோடுன்ற ஒரு எண்ணத்திலே ஓட்டணும். இப்போ விஷயத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ராவல்னா என்ன, ரைடுனா என்னன்ற ஒரு கேள்வியை நான் கேட்டேன். அவனோட மனநிலையில் ரைடுனா ஜாலியாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு வருவோம், நல்லா சுற்றுவோம், ஃபோட்டோ எடுப்போம், இப்படின்றது மட்டும்தான் மண்டையில் இருக்குது. என்னை பொறுத்தளவு, அதுவும் உங்கள் அப்பாவை பொறுத்தளவு ஏன் ட்ராவல் பண்ணுறேன்றதை யோசிச்சிருக்கியா? ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறதெல்லாம் ஈஸின்னு சொல்கிறியே, அதில் இருக்கிற விளைவுகள் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டேன். இவன் மீறி இப்படி பொறுப்பு இல்லாமல் போகிறீங்களேப்பா, அப்படி என்ன இதில் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு நீ கேட்டால் இதுக்கான பதில் இதுதான். குறுக்கட்ட வயசில் பெற்றோர்களுக்காக பிள்ளைங்க வளரணும். அந்த வளர்றப்ப அறிவாற்றலை நல்லா பெருக்கிக்கணும். அதுக்கப்புறம் படிப்பாற்றலை பெருக்கினதுக்கப்புறம் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்மளை வலுப்படுத்திக்கணும். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ட்ராவல்ன்றது மன ரீதியான ஒரு விஷயம். வாழ்க்கையோட பயணம் ரொம்ப முக்கியமானது. நாம் வயசானதுக்கப்புறம் நண்பர்கள், சொந்தக்காரவங்க, பந்தக்காரவங்க, ஏன்
நாம் சேர்த்து வச்சிருக்க காசு பணம் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு எதுவும் தெரியாது. அப்படியே இருந்தாலும் அது உனக்கு புரியாது. இந்த சூழ்நிலையில் உன்னுடைய உடம்பானது வலுவிழந்து இருக்கிறப்ப உனக்கு பெரிய சொத்து நினைவாற்றல் மட்டும்தான். அந்த நினைவாற்றல் இழக்கிறதுக்கு முன்னாடியே நீ செஞ்ச ஒவ்வொரு பயணத்தோட அடையாளமும் உனக்கு திரும்ப மறுபிறவி தரும். எஸ், யுவர் டேட் இஸ் கிரியேட்டிங் த மெமரிஸ். படிப்பு காசு பணம் மாதிரி இன்னைக்கு நினைவாற்றல்களை சேகரிக்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒவ்வொரு பயணமும். ஃபிஃப்டின்றது தினம் ஆஃபீஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் எல்லாத்துலேயும் பங்களிப்பு இருக்கும். அதே பங்களிப்பு தான் இந்த மெமரிஸ் கலெக்ஷன்லேயும் இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பஞ்சுவாலிட்டி, ஈக்குவாலிட்டி, ஹியூமனிட்டி இந்த மூணோட விதியையும் நீ அடிப்படையில் இந்த ரைடர்ஸுகளுக்கு ரொம்பவுமே பொருந்தும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ ஸ்கூலில் எப்படி பில்ட் பண்ணுறியோ அதில் தராதரம் பார்க்காம சமநிலையை எப்படி நீ மேம்படுத்துகிறியோ அதைத்தான் இங்கே பைக்கிங் பிரதர்ஹுட்லேயும் நாங்கள் பண்ணுறோம். இவ்வளோ விஷயத்தையும் நான் சொல்கிறேன், உனக்கு அது புரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியையும் நான் கேட்டேன். அந்த கேள்விக்கான பதில் அவனுக்கு ஏதோ ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டை கொடுத்தாலே நான் பாதி சக்ஸஸ். படிப்பு முக்கியம். அந்த படிப்போடைய அடிப்படையில் இது இருந்தால் மட்டும்தான் அந்த படிப்பை நீ தக்க வச்சுக்க முடியும். என்னுடைய பையனுக்கு நல்லாவே தெரியும், கோவிடுக்கு அப்புறம் தான் நான் இந்த ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். குண்டுச்சட்டி குதிரை கதையையும் நான் சொன்னேன். அது எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. புத்தகத்தை பிரட்டி தெரியறதை விட 4 இடங்களுக்கு போய் அதை உணர்ந்தோம்னா அந்த விஷயம் மன ரீதியாக நல்லாவே புலப்படும். ஒரு வண்டியோடைய இன்ஜின் வெப்பநிலையிலிருந்து சத்தம் வரைக்கும் ஒரு ரைடர்ஸ்க்கு எப்படி உணருமோ அதே மாதிரி ரோட்டில் போகிற எல்லாதோட உணர்வுகளையும் நம்ம உணரணும். நிறையா பேசிட்டேனே, என்னடா போர் அடிக்குதான்னு கேட்டேன். இல்லைப்பான்னு சொல்லிட்டான். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். இப்போ ஹைவே வந்தாச்சு, போதும் சன்ரைஸை பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சன்ரைஸை நல்லாவே என்ஜாய் பண்ணோம். என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை லிஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் ஒரு காலமும் நான் லேட்டாக எந்திரிச்சதே கிடையாது. இயல்பான நாட்களை விட ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கும் எங்களுக்கு ஸ்பெஷல் டே. அந்த டேவை தூங்கி வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். என் பையன் கேட்டான், எப்பா என்னப்பா ஏதோ பயங்கரமான புகைமூட்டம் போயிட்டுருக்கே அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, திருவள்ளூர்லேருந்து சென்னை வர வழியில் ஒரு ட்ரெயின் வந்து ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சான். ஏதோ கூட்ஸ் ட்ரெயினா, க்ரூட் ஆயிலா டீசலான்னு தெரியல, பயங்கர ஃபயரு. கிட்டத்தட்ட எர்லி மார்னிங்லேருந்து இந்த புகைமூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. Tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, 'cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Got a build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be. ஒரு 2 வருஷமாக இந்த ஹெர்பல் லைஃப் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. சூடு ஓகேவாடா? ஓகேவா? நல்லா இருக்கா? என்ன ஃப்ளேவரு? பீச். லெமன் பீச். நல்லா இருக்கா? ஒரு ட்ரிப்பில் அப்படியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சூப்பர்மேன் வந்துட்டோம். சூப்பர்மேன் ரைடிங் ஷூட்டை போட்டுக்கிட்டு சூப்பர்மேன் இதெல்லாம் போய் தேட்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் டிக்கெட் படமாக இருக்கும். இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு ஓடணும் தேட்டருக்கு. இதெல்லாம் வைக்க இடம் இல்லையா? எந்த ஸ்க்ரீன்? ஓடு ஓடு ஓடு. ஸ்க்ரீன் டிக்கெட்டை காமிங்க அவர்கிட்ட.
படம் போட்டாச்சா போடல ஆ வாங்க அப்படியே போறீங்க. தேங்க்யூ. Yeah.